நேற்றைய மன்னா சங்கீதம் 130:5 சங்கீதம் 130:5. கர்த்தருக்கு காத்திருக்கிறேன், என் ஆத்துமா காத்திருக்கிறது, அவருடைய வார்த்தையை நம்பி இருக்கிறேன். இந்த சங்கீதத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தருக்கு காத்திருக்கிறேன், அவருடைய வார்த்தையை நம்பி இருக்கிறேன். கர்த்தருக்கு காத்திருப்பது என்பது அநேக நேரங்களில் கடினமானதா இருக்கிறது. ஏனென்றால் அந்த காத்திருக்கிற காலம் நமக்கு ஒரு முடிவு தெரியாத ஒரு காலம், எப்பொழுது ஒரு நன்மை வரும் என்று தெரியாத காலம். ஆகவேதான் அந்த காலம் நம்மளை களைப்படைய செய்கிறது. ஆனா அந்த காத்திருக்கிற காலத்துல கர்த்தருடைய வார்த்தையை நம்பி இருப்பது தான் அந்த காத்திருக்கிற காலத்தை கடந்து போவதற்கு உதவியா இருக்கும். அநேக வார்த்தைகள் இந்த பரிசுத்த வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த வார்த்தைகள் கர்த்தருடைய ஜீவனுள்ள வார்த்தைகள், உண்மையான வார்த்தைகள். அவர் சொன்னபடியே நடக்கும். அந்த வார்த்தையை நம்பிருங்க, அப்பொழுது அது உங்களுக்கு பலனை தரும். சில நேரங்களில் நமக்கு ஒரு கேள்வி வரும், இவ்வளோ கர்த்தருடைய வார்த்தையை சொல்லி ஜெபிக்கிறேனே, கர்த்தருடைய வார்த்தையை நான் விசுவாசிக்கிறேனே, ஆனால் எனக்கு ஒன்றுமே தெரியலையே, ஒன்றுமே நடக்க மாட்டேங்க அப்படி யோசிக்கலாம். நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையை நம்பி இருக்கிற நீங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. கர்த்தருடைய வார்த்தையை நம்பி இருக்கிற உங்களை கர்த்தர் கனப்படுத்துவார். அவருடைய வார்த்தையின்படி அற்புதம் நடக்கும். தொடர்ந்து நீங்கள் எப்படி கர்த்தருடைய வார்த்தையை சொல்லி ஜெபிக்கிறீங்களோ அதை தொடர்ந்து ஜெபித்து கொண்டே இருங்க. அதை நிறுத்தாதீங்க. விசுவாச வார்த்தைகளை, கர்த்தருடைய வார்த்தைகளை பேசுங்க. அது உங்களுக்கு உதவியா இருக்கும். ஜெபிக்கலாமா? எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, உங்களுடைய பிள்ளைகளை உற்சாகப்படுத்தும், பலப்படுத்தும். காத்திருக்கிற பிள்ளைங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். இந்த காத்திருக்கிற காலத்தில் உங்களுடைய வார்த்தையை நம்பியிருக்க கிருபைத்தாங்க. இயேசுவின் நாமத்தினாலே நான் ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே பலன் உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தினாலே அற்புதங்கள் நடக்கட்டும். இயேசுவின் நாமத்தினாலே நன்மைகள் உண்டாகட்டும். சோர்ந்து போகிறவங்களுக்கு நீங்க பலன் கொடுங்க ஆண்டவரே. அவங்கள உற்சாகப்படுத்துங்க, வழிநடத்துங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.